இன்றைக்கி இந்த உடம்பு தான் இப்போ விசாரிச்சிருந்தோம். இவங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் தரேன்னு சொல்லியிருக்காங்க. 2000 வரதராசா தர்சியா தமிழ் உறவுகள்ன்றக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. என்னென்னு சொல்லி சொன்னால் இவ்வளோ காலமும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு இந்த அரசாங்கங்களால் இவங்களுக்கு உதவி இல்லாதவர்கள் பெருசாக கிடைக்கல. எங்களோட தமிழ் உறவுகள் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதுக்கு இப்படி ஒரு உதவி செய்யணும். வேண்டி கொடுத்துருங்க, இல்லையா வேண்டி கொடுத்துருங்க. பேஜில் ஓகே ஓகே. இப்போ டாக்டர் கூட வேட்டுமாங்க வேணும் வீட்டில் குடும்பத்தில் ஒரு ஆள் பண்ணிங்கன்னா சரி. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு புதிய காணொலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். நேற்றைய நாளில் முல்லைத்தீவு பகுதிகளில் முல்லைத்தீவு, வட்டாப்பளை, வட்டுவாகல் மற்றும் முள்ளிவாய்க்கால் அப்படி நிறைய இடங்களுக்கு நாங்கள் எங்களுடைய 400 பொதிகளையும் கொண்டு போய் மேலே கஷ்டப்படுற மக்களுக்கு, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு நேற்றைய நாளில் பகிர்ந்தளிச்சிருந்தோம். இன்றைய நாளில் ஒரு உதவி ஒன்று கிடைக்கப்பட்டிருந்தது. ஜெர்மனியிலிருந்து உதயன் அண்ணா என்றவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 60,000 ரூபாய் காசு அனுப்பியிருக்கிறார். இந்த காசில் நான் உலர்பொதிகள் வாங்கி கொடுக்காம இந்த கை குழந்தைகளோட வீட்டில் கஷ்டப்படுறவங்க, மற்றது அந்த நுழம்பு கடிகளுக்கு அந்த சின்ன பிள்ளைகளை வச்சு கொண்டு இருக்கிறவங்களுக்கான அந்த நுழம்பு விலைகள் வாங்க போகிறேன். 60,000 ரூபா காசுக்கு எத்தனை நுழம்பு விலைகள் வாங்க முடியுமோ அத்தனை நுழம்பு விலைகளும் வாங்கி காக்கத்தீவு பகுதியில் நான் உலர்பொதிகள் கொடுக்கல அந்த ஒரு சில வீடுகளை நோட் பண்ணியிருந்தோம். அந்த கை குழந்தைகளை வச்சு கொண்டு அவங்க படுற கஷ்டம், ஒரு நுழம்பு விலை இல்லாமல் அவங்க படுற கஷ்டம், அதை பார்த்து உண்மையிலே பார்த்துருந்தேன். அந்த இடத்துல நான் அவங்களுக்கு ப்ரொமிஸ் பண்ணியிருந்தேன். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஏதாவது உங்களுக்கு நுழம்பு விலைகள் வேண்டி தரதுக்கு முயற்சி செய்கிறேன் என்ற ரீதியில் இன்றைக்கு அந்த உதயனண்ணா ஜெர்மனியிலேருந்து உதயனண்ணா 60,000 காசு அனுப்பியிருந்தார். அந்த காசுக்கு நான் யாழ்ப்பாணத்துக்கு போய் நுழம்பு விலைகளை விசாரித்து எத்தனை நுழம்பு விலைகள் வாங்கலுமோ அத்தனை நுழம்பு விலைகளை வாங்கி அந்த காக்கத்தீவில் அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு கொடுக்க போகிறேன். ஏன்னா இப்போவும் அந்த ஒரு கழிவு நீருக்குள்ள உண்மையிலே அந்த கழிவு நீர்கள் தொடர்ச்சியாக இருக்கின்ற போது நுழம்புகள் முட்டை போட்டு அது நுழம்புகள் அதிகரிக்கிற வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த சின்ன கை குழந்தைகளுக்காக இந்த உதவியை அவங்களுக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நாங்கள் கடைக்கு போயிட்டு அந்த நுழம்பு விலைகளை வாங்கிட்டு நாங்கள் கொண்டே அவங்கள்ட்ட கையளிப்போம். டவுனுக்கு வந்துட்டோம் பாருங்க. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையே கொஞ்சம் பறிச்சு ஓடி போய் கிடக்குது. இருந்தாலும் நாங்கள் இப்போ ஒரு கடையில் கேட்டிருந்தோம். இதில் கரீஸ் பேக்குன்னு சொல்லி இந்த ஒரு கடையில் இந்த நுழம்பு விலைகள் கேட்டிருக்கிறோம். அண்ணியாக்கள் நிற்கிறோம். அண்ணா எவ்வளோ அண்ணா? இல்லை என்னென்ன விலையில் இருக்கு மாட்டே? 2,925 இருக்கு. ஓகே, 2,795 இருக்கு. ஒரு சைஸ் அப்போ ஒரு என்ன மாதிரி இது? ஒரு பெரிய ஹோட்டலுக்கு விற்கக்கூடிய மேக்குமா அடி ஒரு கட்டிலுக்கு விற்கலாம். பெரிய சத்தம் அப்படி தான் வருமே. ரைட். இப்போ உங்களுக்கு எத்தனை வேண்டும் இதில்? ஓகே, எங்களுக்கு இப்போ 60,000 பட்ஜெட் அண்ணா. அந்த 60,000 பட்ஜெட்டுக்குள்ள நீங்கள் எத்தனை வேணுமோ அத்தனை தாங்க. சரி, குறைச்சி போடணுன்னா போடுங்க. 60,000 எத்தனை வேணுமோ அத்தனை போடுங்க. பேக்ஸ் எல்லாம் வைக்கணும் கூட. பேக் கடை தான் பாருங்க. இல்லை பெரிய கடை, ஸ்கூல் பேக், எல்லா பேக்கெல்லாம் இருக்கு. இது என்ன ஹோல்சேலாக விற்கிறீங்களா நீங்கள்? ஹோல்சேலாக விற்குதா? ஓகே ஓகே. இன்றைக்கி இந்த உடம்பு தான் இப்போ விசாரிச்சிருந்தோம். இவங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் தரேன்னு சொல்லியிருக்காங்க. 2,995 ரூபா இந்த நுழம்பு விலை. எங்களுக்காக நாங்கள் கேட்டதுக்காக 2,500 ரூபா படி போட்டு தராங்க. அப்போ நாங்கள் ஜெர்மனண்ணா உதயண்ணா அனுப்பின 60,000 ரூபாய்க்கு நாங்கள் 24 வேண்டாம் வேணே 24 நுழம்பு விலை வேண்டாம் போகிறோம். வேண்டி அந்த நுழம்பு கடிக்கில் கஷ்டப்படுற மக்களுக்கு நாங்கள் கொடுக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். இதுதான் கொஞ்சம் பெருசு தான். என்ன விரிக்க பெருசாக வரும் என்ன? சரி இருக்கு. இது தடி மாதிரி வருது. என்ன இது? இதுக்கு ஒரு பட்டிக்கு எத்தனை வாரடா? எத்தனை? 6. எத்தனை பட்டி கொண்டு நீ? 6 மணி 12 தானே? இப்படி தனி அங்கே அந்த பிள்ளை கொண்டு வருதா? ஓகே. இப்படியே நாங்கள் தனித்தனியாக அப்படி ஏற்றினா இல்லை பட்டி எடுத்தாங்க. அப்படி இப்படி பட்டி கொண்டு போவோம். ஓகே சரி. டேமேஜில் பார்த்தீங்கன்னா சரி. டேமேஜில் பார்த்தீங்கன்னா சரி. அப்படி திருப்பி அடிக்கிட்டோ சரி. சைஸில் பேர் சைஸ் அப்படியே ஒரே சைஸ் தான் ஓகே இருக்க மாட்டா? இப்போ என்ன பெரிய இல்லை பெரிய சைஸில் ஃபுல்லாக இல்லையா? 3 சைஸோ?
அது 22%. கொஞ்சம் வித்தியாசம் இல்லை. எனக்கு சின்ன வித்தியாசம். சின்ன வித்தியாசம். ஓகே இது 2500 ரூபா போன்னு சொன்னி. மற்றதெல்லாம் என்ன விலை வரும்? அதே குறைச்சிட்டாங்க. பார்த்து குறைச்சித்தாடா. இது இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட சின்னத்துக்கு தான் கொடுக்க போகிறேன். பார்த்து குறைச்சித்தா. ம் கடைக்கு உள்ளுக்குன்னா பில் போடுவாங்க விலைப்பட்டியல். இவன் கடைக்கு வெளியில் ரெண்டு பில் போடுறான். எவ்வளோ முடியுது. என்ன பிரச்சனை ஒரே சைஸில் நுழம்பு விலை இல்லாதால பெரிய சைஸில் 4 வண்டிக்கும் 2500 2995 அடிச்சேண்ணே. மற்ற என்ன சைஸ் லாட்சியா? லாட்சியில் 8 தான் கிடக்குண்ணே. லாட்சியில் 8 அது 16000 ரூபா. எவ்வளோ போட்டேன்? 2000 அப்படியே 2 16. ஓகே. அடுத்தது 13. அது என்ன சைஸ்? இதா அதுக்கு விடையில. சரி இது எவ்வளோ ஒரு 2300. ஓகே கூட்டுவோம். 55,000. எவ்வளோ? 55,900 ரூபா. ஓகே 55,900க்கு இப்போ முழம்பு விலைகள் வாங்கி இருக்கிறோம். பட்டியை வச்சுட்டு பட்டியை கொண்டா. பட்டியை தூக்கி வச்சுட்டா அதுக்கு மேலே வைக்கலாம். நாள் மட்டும் வாழ்க்கையே பூச்சி அழுவது கிடையாது. ஓ அதில் மேலே வைக்கலாம் வேண்டாம். வைங்க மேலே வைக்கலாம். வைவா. மட்டமே திருப்பு பட்டியே. ரைட். சரி ஓகே. அடே உள்ளுக்கு அங்கே உள்ளுக்கு மாமா கதை தந்து விடு. வை ஹலோ அட இதே முடிக்குமான்னு சொல்ல இடிக்கா. நீ ஓடு வாடது. பில் போடுறது வெளியில காசு கொடுக்குறது உள்ள 10 20 30 40 50 60 தான் 55 சொல்லலாம். 55,900 ஓகே பொருள் வாங்கியாச்சு. 60,000 காசு அனுப்பி இருந்துச்சுன்னா 55,000 சாமானே இல்லை. என்ன 3 சைஸில் நுழம்பு விலை வாங்கியிருக்கோம். அங்கே கொண்டு போய் பார்த்து பகிர்ந்து அழைச்சி விடுவோம். இப்போ காக்கத்தீவு பகுதியில் நிற்கிறோம். இந்த இடத்துல முதல் சொல்லியிருந்தோம் இந்த நுழம்பு விலைகள் தர்றதா சொல்லியிருந்தோம். இந்த பகுதிகளில் நிற்கிறோம். இதில் வச்சு தான் மக்கள் நிற்கிறாங்க. இதில் வச்சு கொடுத்துட்டு போகிறோம். 25 நுழம்பு விலைகள் வந்து கொடுக்க போகிறோம். பேரை கொடுங்க. வேண்டிட்டு அப்படியே திக் பண்ணுங்க. தம்பியில் கொடுங்க. ஓகே அப்படியா கொடு. முடிஞ்ச அளவுக்கு குழந்தை பிள்ளைகளை தவறுங்க. குழந்தை பிள்ளைகள் வேண்டாம் வீடியோக்குள்ள. ஓகேவா வாங்க வாங்க. வரதராசா தர்சியா டக்கரை கூட வேட்டுமாங்க. வேணும் வீட்டில் குடும்பத்தை ஒரு ஆள் பண்ணிங்கன்னா சரி. பார்த்திபன் நிகாஸ் பட்டி அங்கே தைட்ட போடு. முகுந்தன் சோமியா தேனிஜன் சிவரா செல்வச்சந்திரன் தருண். அதை கடைசியாக கொடுக்கும். பிரேமானந்தன் நிவின் ஆனந்த் கர்சியா. இதில் எடுக்கிறாங்களோட நீங்கள் 52 பேர் 15 ரவிச்சந்திரன் ஆசினி 40 பேர் முடிஞ்சு சந்திரன் லெனின். இதில் 20 பேர் 40 முடிஞ்சு இன்னும் 12 பேர் தான் கொடுக்க. இப்போ 25 கொண்டு வந்திருக்கோம். அடுத்த முறை வரைக்கும் உதவிகள் கிடைக்க கொண்டு வருவாங்களா? அனிசன் அஸ்வின் கஜீவன் கர்னித் திருவாகரன் டின்சாந்த். ஓகே திருவாகரன் அவன் திலீப் திருத்தியா. ஓகே அதான் பதிலாக வேண்டி இல்லாதவங்களை கொடுத்து விட்டீங்கன்னா ஓகே ஓகே ஓகே
நிறைய பேர்கிட்ட கொடுக்குறேன் ஏன்னா கணக்காக பிச்சக்கு நடந்து போச்சு வேண்டி கொடுத்துருவோம் இல்லையா வேண்டி கொடுத்துருவோம் பேஜில் ஓகே ஓகே அந்த கோயில் அதுக்குள்ளேயும் கொண்டு போட்டு மண்டபத்தில் அதுலேயே ஒரு பே போட்டுது அதில் அவரோட கொடுத்துருவோம் அதை கொடுங்க ஓகே 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 கொடு உண்டு தானே இந்த அதை இங்கே ஒன்று கொடுத்துருங்க ஒன்று கொடுத்துருங்க சரி நீங்கள் கொடுத்துருங்க சரி அப்போ 3 பேர்த்தியா வினத்தின் ஐயா வணக்கம் இந்த 25 நுழம்பு விலையும் உங்களுக்காக வேண்ட காசு அந்த ஜேர்மனிலேருந்து உதயனண்ணா இந்த காசு வந்துக்கார் அவருக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்க ஊர் சார்பா அவருக்கு நாங்கள் அதுவும் என்ன சொல்லிச்சுன்னா தமிழ் உறவுகளேக்க சொல்ல வார்த்தையே இல்லை என்னென்னு சொல்லி சொன்னால் இவ்வளோ காலமும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு இந்த அரசாங்கங்களால் இவங்களுக்கு உதவி இல்லாதவர்கள் பெருசாக கிடைக்கல எங்களை தமிழ் உறவுகள் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதுக்கு இப்படி ஒரு உதவி செய்யணுமன்றதை நாங்கள் கைஊப்பி அவர் இன்றைக்கு இதில் நிற்பாராக இருந்தால் காலில் விழுந்து வணங்குற அளவுக்கு இருக்கிறோம் என்னென்னு சொல்லி சொன்னால் அப்படி ஒரு காக்கதி ஒரு பின்தங்கிய கிராமம் இந்த கிராமத்துக்கு இவர் இந்த முன் வந்து மற்றது இந்த மாதத்தில் அனர்த்தத்தால் வந்த இது போக நுழம்பு கூடும் இடம் இதுதான் ஏனென்றா வடிகால் அமைப்பு சரியாக இல்லாதபடியாக வேறு நல்ல இடங்களில் வசதியாக இருக்கிற இடங்கள்ல இருந்து ஓடி வர கழிவு தண்ணி எல்லாம் மிஞ்சான் தேங்கி நின்று நாட்சியில் தான் பத்துறது இந்த நுழம்புச்சில நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் கொடுத்ததுக்காக இவருக்கு ஒரு கோடி புண்ணியம் இவர் வந்து உணவு பொதிகள் வாங்கி கொடுக்கத்தான் சொன்னது ஆனால் நிறைய இடங்களில் உதவி பொதிகள் வந்து கொடுத்தாச்சு ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இந்த பகுதிகளில் கூட அந்த சாக்கடை தண்ணிகள் தேங்கி பார்க்கக்கூடியமாக இருந்தது அப்போ குழந்தை பிள்ளைகள் இருக்கிறதால அதை செய்யலாம்னு சொல்லி நான் இந்த நிதியை உங்களுக்கு வாங்கி தந்துக்கிறேன் மற்றது மீண்டும் திரும்ப நன்றி தான் சொல்ல வேணும் இதே மாதிரி அந்த எங்களுக்கண்டு இல்லாமல் இந்த யாழ்ப்பாணத்தில் எத்தனையோ மாவட்டங்களில் எத்தனையோ பிரச்சனை எல்லாம் இருக்குது இதை கண்டறிஞ்சு இந்த வெளிநாட்டு உறவுகள் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு இந்த தமிழ் ஜனத்தை இப்படியும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு உதவி புரியணும் என்று கேட்டுக்கொண்டு இவருக்கு மீண்டும் நான் இந்த நன்றியை தெரிவிக்கிறேன் சரி ஓகே நன்றியா ஓகே வாரம் போட்டு ஓகே நாங்கள் இப்போ ஜெர்மனிலேருந்து உதயனண்ணா அனுப்பிய 60,000 ரூபாய் பணத்தில் யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கடை திறந்துக்கு போகணும்னு யோசித்தோம் ஆனால் ஓகே ஒரு சில கடைகள் திறந்துருந்தது கொஞ்சம் விலை குறைவாகவும் வாங்கக்கூடிய மாதிரி இருந்தது 2,995 ரூபாய் இருக்கின்ற அந்த நுழம்பு விலை 2,500 தந்தாங்க அதை விட ஒரே சைஸில் இல்லை இருக்கிற சைஸுகளில் கலந்து வந்து வாங்கியிருந்தோம் ஒரு 26 கிட்ட கிடந்தது நாங்கள் 25 வாங்கியிருந்தோம் 25 வாங்கி இந்த காக்கத்தீவு பகுதிகளில் கொடுத்துருந்தோம் அதிகமாக அந்த காக்கத்தீவு பகுதிகள் வந்து கழிவு நீர்கள் வந்து தேங்கி அதிகமாக இந்த வருத்தங்கள் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது அதை தாண்டி இந்த குழந்தை பிள்ளைகளுக்கு வந்து இன்னும் இலகுவாக நோய்கள் பரவக்கூடும் அதனால் இந்த ஒரு முயற்சியை எடுத்திருந்தேன் இந்த உதவியை செய்த உதயனா உங்களுக்கு உண்மையிலே நன்றி அடுத்ததாக நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம் விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது வரவேற்பும் வந்து கொண்டே இருக்கின்றது விமர்சனங்களை தாண்டி நாங்கள் செய்யணும்னு சொல்லி சொன்னால் தொடர்ந்து நாங்கள் செய்யணும் அதான் உண்மையான ஒரு விடயம் நேர்மையாக செய்யணும் கணக்கு காட்டி செய்யணும் அதை நான் தெளிவாக செய்கிறேன் அதை தாண்டி நிறைய பேர் சொல்லிச்சுன்னா நிறைய பேர் வந்து புலம்பெயர்வர்கள் வந்து ஃபோன் பண்ணி தம்பி நீங்கள் என்னத்துக்கு இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் இல்லை பேங்க்குக்கு எவ்வளோ காசு வந்தது இதெல்லாம் இப்படியெல்லாம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை தம்பி நீங்கள் வந்து கணக்கு காட்ட வேண்டியது யாருக்குன்னு சொல்லி சொன்னால் உங்களை நம்பி காசு அனுப்புகிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்லேயோ அப்படி அவங்களுக்கு வீடியோ போடுறீங்க ஓகே எல்லாம் தெளிவாக போடுறீங்க இருந்தாலும் நீங்கள் அவங்களுடைய வாட்ஸ்அப்பில் அதனுடைய பில்லையும் கணக்கையும் நீங்கள் அவைகளுக்கு மட்டும் அனுப்பி வச்சா காணும் அவைக்கு விளங்கும் அதனால் நீங்கள் எல்லாருக்குமே வந்து விளக்கம் கொடுக்கணும் என்று சொல்லி இல்லை அப்படியான விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க அது உண்மையிலே வந்து வரவேற்கத்தக்க ஒரு விடயம் நான் வந்து யாருக்குமே வந்து கணக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை காசு அனுப்புகிறவங்களே பேசாமல் இருக்காங்க காசு அனுப்பினவங்களே அவங்க ஓகே மது வந்து நீட்டாக செய்திருக்கிறார் அப்போ ஓகேன்னு சொல்லி அவங்களே இருக்கத்தக்கனியா இடையேக்கு ஒரு 4-5 பேர் வந்து அதை குழப்பி தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து கொண்டு வராங்க அதனால் என்னுடைய வேலையை நான் சிறப்பாக செய்திருக்கிறேன்னு சொல்லி நம்புகிறேன் இன்றைய நாளில் இந்த உதவியை செய்த உதயனண்ணாவுக்கு நன்றி நீங்கள் கஷ்டப்பட்டு அனுப்புகிற காசு இதே மாதிரி எல்லாருமே வந்து கணக்கு காட்டினா எவ்வளோ நல்லா இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஒரு 6-7 நாளுக்குள்ள என்னால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ரூபா காசு 15 லட்சம் இன்றைக்கு வந்த 60,000 நேற்றுக்கு வந்த 60,000 ரூபா அந்த 60,000 ரூபா காசுக்கும் நான் வந்து எவ்வளவோ செய்திருக்கிறேன் அது நீங்கள் என்னுடைய ஒவ்வொரு வீடியோக்களையும் வந்து பார்க்கின்ற போது தெரியும் அந்த ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் சொல்லிக்கிறேன் மற்ற விடயங்கள் செய்த அது வரை
எவ்வளோ இத்தனை பொதிகள் வந்து கொடுத்துருக்கிறோம்ன்றது வந்து அந்த வீடியோக்கள் என்னுடைய வீடியோக்களை நீங்கள் வந்து பார்த்து கேட்கல தெரியும். அப்போ இந்த 7 நாளுக்குள்ள நான் இவ்வளவு பொதிகள் கொடுத்தேன்னு சொல்லி சொன்னால் மற்றவர்களாலையும் நெச்சா இன்னும் நிறைய செய்ய முடியும்ன்றதா என்னுடைய கருத்து. இதில் யாருமே எங்கே ஒரு கிடைக்கு இதில் யாரையுமே வந்து விமர்சிக்கணும்ன்றது என்னுடைய விஷயம் இல்லை. எங்களை வந்து யார் விமர்சித்தாலும் அதை தாண்டி நாங்கள் எங்களுடைய பணியை சிறப்பாக செய்வேன் என்றதை வந்து இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இன்னொரு காணொளி வாயிலாக சந்திப்போம். ஓகே, பாய்.